வணக்கம். என் பேர் பிரதீபா. ஈரோடு காலேஜ் ஆஃப் லாவில் செகண்ட் LLB படிக்கிறேன். ஒரு சட்டக்கல்லூரி மாணவியாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, போதை அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம் மட்டும் கிடையாது. அது நம்ம வாழ்க்கையோட அடிப்படை உரிமையான வளர்ச்சி, நல்வாழ்வை இதெல்லாம் பறிக்கிற ஒரு சமூக கொடுமையும் கூட. அதனால நாங்கள் இன்றைக்கி கையில் எடுத்திருக்கிற மௌன மொழி பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு மூலமாக உறக்க சொல்லும். அதாவது சட்டத்தை மதிக்கவும் போதையை ஒழிக்கவும் இளைஞர்களாகிய நாங்கள் தான் முன்வர வேண்டும். ஒரு மாற்றத்திற்கான முதல் படி தான் இது. மைமு மூலமாக ட்ரக்ஸ்க்கான அவேர்னஸை நாங்கள் கோவை நாங்கள் ஈரோடு காலேஜ் ஆஃப் லாவிலேருந்து வரோங்க. ஈரோடு பெருந்துறையில் இருக்குங்க. நாங்கள் இப்போ ரேஸ் கோர்ஸ் கோயம்புத்தூரில் ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஒரு டான்ஸு அப்புறம் மைண்ட் மூலமாக நாங்கள் எங்களோட அவேர்னஸை தெரிவிக்க போகிறோம். இதன் மூலமாக மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ட்ரக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது பண்ணி அவேர்னஸ் ப்ரோக்ராம்? நாங்கள் இதுக்கு முன்னாடி ஈரோட்டில் ரேலி கண்டக்ட் பண்ணுவோங்க. பெருந்துறை ரோட்டில் ரேலி கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் டான்ஸ் அண்ட் மைம் மூலமாக ட்ரக் அவேர்னஸ் கொடுக்குறோம். அது கோவை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. கோவை மக்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்குங்கிறதுக்காகவும் அண்ட் இங்கே பீப்புளோட சோஷியல் மீடியா யூசேஜ் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதுனால சூஸ் பண்ணியிருக்கோம். கோவையில் எந்த இடத்துல? ரேஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர். மைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌன மொழி. அது நம்ம ஆக்ஷன்ஸ் மூலமாக எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. வாய் வார்த்தையாக எதுவுமே பேச மாட்டாங்க. ஆக்ஷன்ஸ் மூலமாக அவங்க நடிப்பு திறனை காமிக்கிறது தான் இந்த மைமுங்கிறது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட திறமைகளை படிக்கிறதுல மட்டும் காமிக்காமல் இந்த மாதிரி சமூக சேவைகளையும் நிறைய காமிக்கிறாங்க. ட்ரக் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் 6 months இந்த மாதிரி ஏதோ ஒரு சம் ஃபார்மேட்டில் நாங்கள் ட்ரக் அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லா லொக்கேஷன்ஸ்லேயுமே கொடுக்குறோம். நாங்கள் ஈரோட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அடுத்த ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கோவைக்கு வந்திருக்கோம். இப்போ தான் வளர்ந்து வர காலேஜுங்க. அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு ஈரோட்டில் நாங்கள் எங்களோட காலேஜ் சுற்று வட்டாரத்தில் நிறைய ரேலிஸு அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் கோவைக்கு வந்தது ஃபர்ஸ்ட் டைம். கோவையில் அதுவும் நாங்கள் மைண்ட் மூலமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கோம்.